அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். இன்றைய அரசியல் உண்மைகளில் பிரதமர் அவர்கள்னால் மோடி அவர்களோட அடுத்தடுத்த பேட்டி எல்லாமே ஒரு சில சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ அவரோட பேட்டிகளோட தொகுப்பு தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பேசிடலாம். இன்று தமிழகம் முழுவதும் 2-3 நாளாக ரொம்ப பேச பொருளாக இருக்கிறது என்னென்னா, இந்த கரண்ட்டு 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தாங்க இல்லையா, அது எல்லாமே இப்போ ஒரே வீட்டில் இருந்தாங்க அப்படின்னும் போது ஒரே அட்ரஸில் இருந்தாங்கன்னா அதை கேன்சல் பண்ணுறாங்கன்ற மாதிரியான தகவல் பெரிய அளவுக்கு பரவியது. அதுக்கப்புறம் தமிழக அரசு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை வாடகை இருந்தாங்கன்னா கேன்சல் பண்ண மாட்டோம், பட் ஓனரே 2-3 வீட்டில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்ற மாதிரியான அறிக்கைகள் சொல்லியிருப்பாங்க. சும்மா வாய்மொழி உத்தரவாக சொல்லியிருப்பாங்க போல். ஸோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசாங்கம் மின்சார கட்டணம் உயர்த்த போகிறாங்கன்ற மாதிரியான பரபரப்புகள் காற்று வாக்கில் வந்தக்கூடிய செய்திகள் மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கான பரவி கொண்டிருக்கிறது. ஸோ 100 யூனிட் மின்சாரம் கட்டாக போகுது. அது இல்லாமல் அந்த வாடகை வீட்டெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஹவுஸ் ஓனரோட ஒரே ஆதார் நம்பரில் நிறைய அடுத்தடுத்து இருக்குல்ல, அதெல்லாம் கூட இணைச்சிருவாங்களான்ற மக்கள் பயத்தில் இருக்காங்க. ஸோ மின் ஊழியர்கள் போய் இந்த கரண்ட் எடுக்கிற இடத்துலலாம் பெரிய பிரச்சனையாகிறது. அரசாங்கம் சீக்கிரம் விளக்கங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான பத்திரிகை செய்திகள் நிறையா வந்திருந்தது. ஸோ நம்ம வீடியோக்குள்ள நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி அமையணுன்னு திமுகவுக்கு சந்தேகம் வந்துச்சு. அதனால் ஈவிகே இளங்கோவன் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க காமராஜர் ஆட்சி அமையணுன்றீங்களே, ஏதாவது அப்படின்ற மாதிரி கேட்கப்பட்டதுக்கு, ஐயோயோ திமுக ஆட்சி தாங்க, அது திமுக ஆட்சி தாங்க காங்கிரஸ் ஆட்சி, அது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காமராஜர் ஆட்சின்றது எந்த தயக்கமும் இல்லைங்க, அருமையான ஆட்சி. காமராஜர் ஆட்சி கூட கொஞ்சம் டவுட்டு தான், அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி அப்படின்னு இருக்கிறாங்க. பார்த்துங்க, இதையும் கொண்டு போய் சிலபஸில் சேர்த்திடாதீங்க. ஏற்கனவே 8th 9th 10th கருணாநிதி அவர்களோட சிலபஸ் படிக்கிறது போதும். இப்போ ஸ்டாலின் அவர்களும் காமராஜ் ஆட்சியம்னு சொல்லிட்டு இது ஒரு சிலபஸாக புதுசாக கொண்டு வந்துட போகிறீங்க. போதும், உங்களுடைய சிலபஸ் பேட்டர்ன் ஏற்கனவே நீங்கள் டஃப்பாக கொடுத்தது போதும். ஏன்னா இவங்க காங்கிரஸ் ஒரு புகழ்ந்ததுக்கும் உடனே எங்கள் ஆளுகின்ற அரசுக்கு ஒரு யோசனை வந்துடும், பேசாமல் காமராஜரும் ஸ்டாலினும் அப்படின்னு ஒரு கட்டுரை போட்ட மாதிரி ஒன்று வச்சு இல்லை மக்களுக்கு இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கு திரும்பி படிக்க வச்சிடலாமான்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிறாதீங்க. சரி, இப்போ நம்ம நேராக மோடி அவர்கள்கிட்ட போயிடலாம். ஏன்னா மோடி அவர்களுடைய பேட்டி பெரிய அடுத்தடுத்த சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. சர்ச்சைன்னா ஒரு விவாத பொருளாகவும் இருக்கிறது. அந்த விவாத பொருளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி துருவராதை ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். மோடியும் சரி அமித்ஷாவும் சரி போகிற இடத்துலலாம் எல்லா மாநிலங்களும் நம்பர் 1 ஹேன்னு சொல்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு மக்களை ஏமாத்துறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது கர்நாடகாவுக்கு போனார், கர்நாடகா நம்பர் 1 ஹே மாத்திரம் ஹே அப்படின்னாரு. அடுத்து குஜராத் போனார், குஜராத் அதான் சொல்கிறாரு. மும்பை போனார், மும்பையும் அதான் சொல்கிறாரு. ஒடிசா போனார், ஒடிசாவும் அதான் சொல்கிறாரு. எப்படி எல்லா மாநிலத்தையும் நம்பர் 1 ஒரே சமயத்தில் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தார். இவர் 2 நாளைக்கு ஒரு வீடியோ பதிவு தொடர்ந்து போட்டுதாங்கிறாரு. லைக் எப்படின்னா, இப்போ சவுக்கு சங்கர் டிஎம்கே எதிர்த்து பேசினார்ல, அந்த மாதிரி துருவராதை ஜெர்மனியிலிருந்து வீடியோ பதிவை தொடர்ந்து வெளியிட்டு தாங்கிறாங்க பிஜேபிக்கு எதிராக. சரி, அது ஒரு பக்கம் போகட்டும். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, நேற்று பரப்புரையில் குறிப்பாக ராமர் கோயிலை புல்டோசர் வைத்து இடிப்பார்கள். காங்கிரஸ் சமாஜ்வாதி வெற்றி பெற்றான உத்தரப்பிரதேசில் குழந்தை ராமர் கோயிலிருந்து மீண்டும் கூடாரத்துக்கு செல்வார். ஒரு புல்டோசரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது யோகி ஆதித்யநாத் அவர்கள்கிட்ட கேளுங்க, ஆனால் நீங்கள் தவறாக பயன்படுத்திடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேரடியாகவே ராமர் கோயிலும் இந்துக்களுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவாங்க காங்கிரஸும் இவங்களுன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு மிகப்பெரிய பதிலடி, நீங்கள் எப்படி இந்த மாதிரி சொல்லலாம், ராமர் கோயில் நாங்கள் இடிச்சிருவோம் மாதிரிலாம் சொல்லலான்ற மாதிரி கேட்கப்பட்டதுக்கு, அதற்கு பிஜேபி தரப்புலேருந்து நீங்கள் அந்த கோயில் திருப்பிழாவுக்கு யாருமே வரலையா, அதை ஆங்கிளை வச்சு தான் நாங்கள் சொல்கிற மாதிரி சொன்னாங்க. இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்னென்னா, அடல் சேது, இந்த மும்பையில் கடல் பகுதியில் அமைக்கப்பட்ட ஒரு மேம்பாலம். சுற்றிட்டு போகணும் அப்படின்னா 2 மணி நேரம், இது சும்மா ஒரு 20 நிமிஷம் தான். இந்த ஒரு விளம்பர இது என்னென்னா, நேற்று ராஷ்மிகா மந்தனா அவர்கள் இந்த வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தாங்க. அவங்க बाहर देख, क्या दिख रहा है? If you still just seeing a sea bridge, then knock, open your eyes, bro. Mumbai Trans Harbour Link, Bharat's longest ever sea bridge, 22 kilometers long, 6 lanes. It cuts 2 hours journey to just 20 minutes. Unbelievable, na? कुछ साल पहले कोई सोच भी सकता था
कि ये होगा। ये नॉक है उन बंद दरवाजों पर जो कहते थे इंडिया कांट ड्रीम बिग, but we built this majestic marvel in just 7 years. अटल सेतु ने ना फ्यूचर के डोर पे ऐसे जोर से नॉक किया है कि विकसित भारत के रास्ते ही खुल गया है। अटल सेतु इज नॉट जस्ट अ ब्रिज, ये गारंटी है हमारे यंग भारत की। Our nation is unstoppable now. ऐसे hundreds of अटल सेतुस बनाने हैं। Wake up and vote for development. ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஓட் ஃபார் டெவலப்மெண்ட். அதில் வந்து பிஜேபிக்கு போடுவோங்கிற மற்ற எதுவுமே சொல்ல, ஓட் ஃபார் டெவலப்மெண்ட். இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ பதிவை மோடி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய எக்ஸ்தலத்தில் டேக் பண்ணி போட்டிருந்தார். மாற்றிக்கிட்டாங்களா, ஒரு சங்கி வந்து சிக்கிட்டாங்க, ராஷ்மிகா மந்தனா என்ற சங்கி வந்து சிங்கிக்கிட்டாங்கன்ற மாதிரி நேற்று போட்டு எல்லாம் எக்ஸ்தலத்துலேயே வந்து ஒரு போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயம் எக்ஸ்தலத்தில் நல்லா பார்க்க முடியுதுங்க, பிஜேபிக்கு ஆதரவான வீடியோ போட்டாங்கன்னா ஒரு போட்டு நம்ம டம்முன்னு கிளிக்கிறாங்க. அதே காங்கிரஸுக்கு ஆதரவாக யாராவது போட்டாங்கன்னா வாழ்க வளமுடன்றாங்க. இந்த ஒரு 2 வித்தியாசத்தை பெரிய அளவுக்கு பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ துருவ் ராதே அவர்களை வந்து வாழ்க வளமுடன் நல்லா அருமையாக பேசுகிறாரு, சூப்பர், இப்படி தான் இருக்கணுன்றாங்க. அதே ராஷ்மிகா மந்தனா அப்படி சொன்ன உடனே அது எப்படிங்க நீங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெய்டு ப்ரொமோஷன் தான் சொல்லிவிட்டு, இன்று காங்கிரஸ் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பெய்டு ப்ரொமோஷனில் கூட பெரிய அளவுக்கு டோல் வந்து 250 ரூபா 300 ரூபா வாங்குறாங்களே, அதை பற்றி உனக்கு சொல்ல மனசு வரலையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, மோடி அவர்கள் நேற்று பேசும்போதுன்னா பேட்டி கொடுக்கும்போது இந்த இஸ்ரேல் காசானுடைய இஷ்யூ இருக்கு இல்லையா, அந்த இஷ்யூவில் நாங்கள் தான் ரம்ஜான் சமயத்தில் போர் நிறுத்தத்தை கொண்டு வாங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் வச்சோம். ஸோ அதுக்காக தான் காசா மீது அந்த ரம்ஜான் அப்போ வந்து உங்கள் போர் நிறுத்தம் வந்து கொண்டு வந்தாங்க. இதையெல்லாம் நான் கேட்டதான், பட் விளம்பரத்துக்காக நான் சொன்னால் விளம்பரத்துக்காக இருக்கனாலும் நான் இப்போ எதுவுமே சொல்லலை அப்படின்னு இப்போ சொல்கிறேன்னு இருக்கிறாங்க. பட் இது பெரிய விவாத பொருளாக இருந்தது. அந்த ரம்ஜானுக்கு 2 நாள் முன்னாடி அந்த போர் நிறுத்தத்திற்கும் நிஜமாகவே இவர் சொல்லி தான் இஸ்ரேல் தரப்பில் கேட்டிருப்பாங்களா அப்படின்றான விவாத பொருளும் எழுந்திருக்கிறது. இதற்கான விளக்கங்கள் இஸ்ரேல் கொடுக்குமா அப்படின்னா இந்த சமயத்தில் அவங்களே ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க. ராஃபா பகுதிக்குள்ளே நுழைஞ்சிட்டு தாக்குதல் நடத்திக்கிட்டு அமெரிக்கா வேறு ஆயுதங்கள் கொடுக்காதனால ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் இவர் குறிப்பாக மோடி அவர்கள் சொன்ன டைலாகை வந்து இன்னும் என்னென்ன உருட்ட போகிறீங்களோ தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் நான் கமெண்ட் எல்லாம் பெருசாக பார்த்தேன். நான் இன்னொரு அந்த பேட்டியில் இன்னொன்று சொன்னார், தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக சில கட்சிகள் மகளிருக்கான இலவச பேருந்தெல்லாம் வழங்குறாங்க. இந்த இலவச பேருந்தை வந்து என்ன ஆகுதுன்னா, மெட்ரோவில் பயணம் செய்கிறவங்க ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் அதிகமாக பயணிக்கிறதுனால நிறைய சுற்றுப்புற சூழல்லாம் கொஞ்சம் நிறைய பாதிக்கப்படுது அப்படின்றலாம் நிறைய விஷயங்கள் சொன்னோடனே, அதாவது தொடர்ந்து பஸ் அதிகமாக பயன்படுத்துறதுனால புகைகள் வருது, நிறைய விஷயங்கள் இதெல்லாம் மாற்றணுன்னால தான் மெட்ரோ ட்ரெயினை கொண்டு வந்தோம், ஆனால் கொஞ்சம் கூட மாறல அப்படின்னு சொன்னோடனே அதுவுமே விவாத பொருளாக இருந்து அதை எப்படிங்க நீங்கள் மாற்றலான்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க, காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டி வந்து ஆபத்தான விளையாட்டை விளையாடிட்டு இருக்குன்ற மாதிரி வந்து மோடி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக வட இந்தியாவில் வாக்கு சேகரித்து விட்டு தென்னிந்தியாவில் சென்று உத்தரப்பிரதேச மக்களை வந்து அவதூறாக பேசுகிறாங்க. தமிழ்நாடு திமுக, கேரளாவுடைய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், ஆந்திரா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸார் எல்லாருமே வந்து உத்தரப்பிரதேச மக்களை வந்து அவமானப்படுத்துகின்றனர். எல்லாமே உத்தரப்பிரதேசனவே அப்படி தான் இப்படி தான் சொல்லிவிட்டு இப்போ வந்து எந்த முகத்தை வச்சு நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க உத்தரப்பிரதேசத்தில், இதை எல்லாமே எக்ஸாம்பிள்னால் அதுதான் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுவுமே விவாத பொருளாக இருந்தது. அப்போ இவர் பேசுகிறது வந்து பிரிவினை இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து. அதற்கான சமிஷன் நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து வழங்க. குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பற்றின இந்த ஸ்வாதி மாலிவால் அவங்க வந்து கேஸை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. எஃப்ஐஆர் ஃபைலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலோட உதவியாளர் வந்து என் கன்னத்தில் இப்படி 5 டைம் 6 டைம் இப்படி டுமார் அப்படின்ட்டு ஓங்கி ஒரு குத்து, வயிற்று மேலே ஒரு குத்து, அப்புறம் உதைச்சாங்க. இதில் வந்து நான் பீரியட் டைம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க. இதில் என்ன அப்படின்னா, உடனே ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க. அவங்க ஆஃபீஸில் உட்காந்துட்டு வெளியிருக்கிறவங்கள தான் மிரட்டிட்டு இருக்கிற வீடியோ பதிவு வெளியிட்டாங்க. இதெல்லாம் வெளியிட்டுட்டு பொய் வழக்கு சொல்கிறாங்க ஸ்வாதி மாலிவால் அப்படின்னு சொன்னோடனே, அந்த சிசிடிவி கேமரான முழு பதிவும் என்கிட்ட இருக்குது, நான் வெளியிட்டேன் அப்படின்னா இன்னும் மோசமாக போயிடும், உங்களுடைய நன்மைக்காக தான் நான் விட்டு வைத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் பதில் அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. கூடிய விரைவில் அரவிந்த் கெஜ்ரிவாலோட உதவியாளர் கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க எம்பியாக இருக்காங்க, எம்பியாக இருந்து அந்த தாக்கல் நடத்தப்பட்டதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒன்று, ஆனால் அது அடித்த நபரும்
அடித்தேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். அந்த அந்த ஒரு விஷயத்துலையும் நான் பார்க்கணும். நேற்று இடி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. மேலும் அடிஷ்னலாக அது பண்ண போகிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 200 பக்க குற்றப்பத்திரிகையில் இது ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான மெம்பர்ஸ் எல்லாருமே 200 கோடிக்கு மேலே பணத்தை வாங்கியிருக்காங்க. அந்த பணத்தை கொண்டு போயிட்டு கோவா எலெக்ஷனில் பயன்படுத்தியிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்ததுக்கு இந்த லஞ்ச பணம் தான் அங்கே பில்லாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய சொகுசு வாழ்க்கைகளில் வாழ்ந்து கோவா எலெக்ஷனில் ஃபுல்லாக செலவு பண்ணதே இந்த ஒரு லஞ்ச பணம் தான். இது இல்லாமல் 100 கோடிக்கு மேலே இவங்க கேட்டது, இது எல்லாமே எங்ககிட்ட ஆதாரபூர்வமாக இருக்கிறது, யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குற்றப்பத்திரிகையில். முதல் முறையாக இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக ஒட்டுமொத்த கட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டு பதிவு பண்ணுவது இதுவே முதல் முறைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் குற்றவாளிகளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை கட்சியே கலைக்கிறதுக்காக சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல, அது பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போதோ. சரி, ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.